ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் அனலைஸ் தான். டெக்னிக்கலாக பிட்காயின், எத்தீரியம்லாம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ வந்து ஒரு கரெக்ஷன் ஏரியாவில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து இந்த பிட்காயின் டாமினன்ஸ்லாம் வந்து கீழே விழ தொடங்கினது அக்ரெசிவாக ஒன் சைடாக வந்து விழலை. ஒன்ஸ் வந்து விழுந்தாலும் அகெயின் வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்தே தான் மூவ் ஆகிட்டுருக்கே தவிர டைரக்ட் ஃபால் வந்து நடக்கலை. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து என்னென்னா, நல்லா ஒரு வீக் நல்லா இருந்த மாதிரி இருக்குது, அடுத்த வீக் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டியூஷன்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ட்டு காயின்ஸ்லாம் வந்து பிடிங்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதான் வந்து மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. ஸோ டெக்னிக்கலாக நம்ம வந்து பிட்காயின் பார்ப்போம். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஓவரால் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் கிளியர் அப் ட்ரெண்ட் தான். ஆனால் லோயர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ $1,13,000 கிராஸ் பண்ணி போனால் மட்டும்தான் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது, ஸோ இப்போ நிற்கிற கரண்ட் ஏரியா வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் சோன் ஏரியா தான், சரியா? ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஏரியா, ஸோ இந்த ஏரியாவில் ஒரு அக்ரெசிவான ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு வந்து இன்றைக்கி முடிகிறதுக்குள்ளேயோ நாளை காலையிலையோ வந்து நமக்கு வந்து மேக் பண்ணுது அப்படின்னா இங்கேருந்தே ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நான் 2 சோன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் முன்னாடியே. ஏன்னா இந்த ஏரியா வரோன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் மார்க்கெட் அங்கே போனது. கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இந்த ஏரியா வந்துட்டு, ஸோ அடுத்த சோன் வரைக்கும் கூட வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 2 ஏரியாவிலேருந்து ரிவர்சல் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா பெரிய அளவு மார்க்கெட் வந்து அடிக்காது, ஓரளவு ரெக்கவர் ஆகி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆல்ட் காயின்ஸ்லாம் அப்பாகி போயிடும். ஆனால் இந்த ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகி பெருசாக ஃபால் ஆகுது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா பெருசாக ஃபால் ஆகிறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 சோனும் ஃபெயிலியர் ஆனால் மட்டும், சரியா? இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் பாட்டம் சோனை வந்து பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இப்போ நிற்கிற சோனோ அதுக்கு கீழே உள்ள சோனில் இருந்தோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகணும். கிளியராக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ரிவர்சல் ஆகி போயிட்டுனா மார்க்கெட் வந்து பெருசாக அடி வாங்காது, ஓவரால் ரெக்கவர் ஆகி சூப்பராக வந்து நமக்கு அந்த ஃபெட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது புல்லிஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த ஏரியா பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். ஏன்னா டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழேயும் நிறைய சோன்ஸ்லாம் இருக்குது இந்த ஏரியா. ஸோ அதே மாதிரி இதுக்கு கீழே $1,03,000 வரைக்கும் கூட சோன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ மேபி கரண்ட் பாட்டம் சோன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பிட்காயின் வந்து நல்லா ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை நான் எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் என்ன மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் பையிங் ப்ரெஷரே வரல. ஸோ ஸ்டில் நெகட்டிவ். சப்போஸ் இதில் நல்லா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து புல்லிஷ் கேண்டில் போடுதுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். அப்படி எதுவும் போடலை அப்படின்னா, சின்ன கேண்டில் தான் போடுது, நெகட்டிவ் கேண்டில் தான் போடுதுன்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, சரியா? ஸோ ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேரிஷ் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே டவுன் தான். இருந்தாலும் வந்து ஷார்ட் பீரியடில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களை நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். ஸோ ஒவ்வொரு டைமும் என்ன நடந்திருக்குன்னா ஃபால் ஆகுது, அடுத்து வந்து கரெக்ஷன் எடுக்குது, அடுத்து ஃபால் ஆகுது, திரும்ப கரெக்ஷன் எடுக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இனி என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த பாட்டம் ஏரியாவை வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆல்ட் காயின்ஸில் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 57.72, ஸோ ஒரு 57.5ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கிட்ட டவுன் ஆகணும் பிட்காயின் டாமினன்ஸ். அப்படி டவுன் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா லுக் லைக் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே தான் அப் அண்ட் டவுனாகவே ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால தான் நமக்கு வந்து என்ன நடந்துகிட்ருக்குன்னா திடீர்னு கொஞ்சம் 1-2 நாள் நல்லா புல்லிஷ் ஆகி நம்ம போர்ட்ஃபோலியோலாம் ரெக்கவர் ஆகிற மாதிரி மார்க்கெட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே டாமினன்ஸ் அப் ஆயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்பானதெல்லாம் திரும்ப டவுன் ஆயிரும். திரும்ப டாமினன்ஸ் டவுன் ஆகும்போது திரும்ப புல்லிஷ் ஆகிற மாதிரியே இருக்கும், திரும்ப வந்து அப்படி ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைட்வே கண்டிஷனில் இருக்கிறதுனால தான் நமக்களோட போர்ட்ஃபோலியோவும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டுருக்கு. ஸோ இதை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட் வரும். இது பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பேரிஷ் தான். ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோரும் எதிர்பார்க்குற என்னென்னா எத்தீரியம். ஏன்னா எத்தீரியம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் அக்குமுலேஷன் வந்து நடந்துட்டு. நீங்கள் வந்து சார்ட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஏரியா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சைடு அந்த இதுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டுருக்கு.
4100 to $4500 ஸோ இன்ஸ்டியூஷன்லாம் வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாரும் எத்தீரியத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் வந்து எத்தீரியம் வந்து நல்லா போகும். ஏன்னா $7000 $8000 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது எத்தீரியத்தில். ஏன்னா ஹியூஜ் இன்ஸ்டியூஷன் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கிறதுனாலையும் ETF எல்லாமே இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி இனி அப்கமிங் அனௌன்ஸ்மெண்ட் February 17 ஃபெட் ரேட் கட் வந்து பெரும்பாலும் 90 to 95% வந்து பாசிட்டிவாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்லாம் வந்து அடுத்த வாரத்துலேருந்து நல்லா பூம் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு அக்குமுலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனிஸும் வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க எத்தீரியத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் வந்து இப்போதைக்கு எந்த கேண்டிலுமே புல்லிஷ் கேண்டில் எத்தீரியத்தில் கிடையாது. ஸோ லாஸ்ட்டு 1 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 hours டவுன் ட்ரெண்டு தான். 3 கேண்டிலுமே நெகட்டிவ். ஒன்ஸ் வந்து நல்ல ஒரு கேண்டில் வந்து 4 hour ஆர் டே கேண்டிலில் புல்லிஷ் கேண்டில் போடும்போது ரிவர்சல் ஆகும். சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி ட்ராப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அரௌண்ட் $4000 கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த ஏரியா ஆல்ரெடி ஒருக்கா லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்கு. இந்த ஏரியாவில் நடந்து ரிவர்சல் ஆகி தான் போய் $4500 வரைக்கும் போயிருக்கு. ஸோ திரும்ப டவுன் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் அகெயின் லிக்விடிட்டி ட்ராப் நடக்கணும்னு நினச்சாங்கன்னா திரும்பவும் $4200 கீழே மார்க்கெட்டை வந்து கொண்டு வந்துக்கிட்டு தான் ரிவர்சல் வந்து பண்ணுவாங்க. ஸோ எனிவே ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் பை சைடு, அது வரைக்கும் டவுன் சைடு தான். ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன். அதே மாதிரி ஒருத்தர் வந்து அந்த ஒரு புது காயின், அதாவது ட்ரம்ப் சன் எரிக் ட்ரம்ப், அவர் வந்து ஒரு காயின் வந்து லான்ச் பண்ணாங்க அவங்க கம்பெனி. காயின் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ WLFI, ஸோ இந்த காயின் வந்து ஃபுல்லாகவே வந்து $1 வரைக்கும் கிட்ட சில சேஞ்சிலலாம் அப்பாச்சு. ஆனாலும் ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ரீ சேலில் வாங்கினவங்களுக்குலாம் அரௌண்ட் 20 மடங்கு வரைக்கும் கிட்ட ப்ராஃபிட் உண்டு. ஸோ அவங்களாம் வந்து நிறைய பேர் புக் பண்ணனால மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு கேம்பிள் பர்பஸுக்கு வேணால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி போடலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்கும்போது தான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பாட்டமில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, என்ன சொல்ல, ட்ரம்ப் அண்ட் ட்ரம்ப் ஃபேமிலி மேலே நம்பிக்கை இருந்து ஃப்யூச்சரில் நல்லா கொண்டு போவாங்கன்னு நீங்கள் உங்களுக்கு தோணுதுன்னா மட்டும் ஒரு கேம்பிள் பர்பஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சும்மா வந்து போட்டு விட்ருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து பெருசாக போகாட்டாலும் அட்லீஸ்ட் இவன் புது காயின் தானே. ஸோ ஓரளவு ஏதாவது மேனிபுலேட் பண்ணியோ ஏதோ கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து அப் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2x 3x அது வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாட்டமில். மேபி உங்களோட ஓன் ரிஸ்கில் தேவைன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்ற